அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் முஸ்தபா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இஃப்தாருக்கு தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், நெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் அதில் ஒரு 5 எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். அந்த ஆயில் கூட இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பு சேர்க்குறதுல கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், ரொம்ப நேரம் நம்மளுக்கு இழுத்துட்ருக்காது. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி ஒன்று பெருசாக, அது ஒரு சைஸு எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூட மல்லிக்கீரை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நான் இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது ஹையில் நம்ம தீ வச்சு நம்ம வதக்க வேணாம், கொஞ்சம் நார்மல் தீயில் வச்சு நம்ம இதெல்லாம் வதக்கிக்கலாம், அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துடலாம். காரமாக வேணும்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா அதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மட்டன் நம்ம இதில் கறி சேர்க்கறதுனால மட்டன் மசாலா அதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. இந்த மசாலா, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்துடலாம். இதில் முட்டை ஒரு 3 முட்டை தனியாக பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு தவாவில் தனியாக பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம சேர்த்தா ஒரு முட்டை ஸ்மெல் நம்மளுக்கு வரும். அதனால் நம்ம அந்த இது செய்யாமல் தனியாக ஒரு பேனில் நம்ம 3 முட்டையை உடச்சி பொடி மாஸ் பண்ணி அதை இது கூட சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கறி எடுத்திருக்கேன். முள் இல்லாத ஆட்டுக்கறி ஒரு விசில் குக்கரில் போட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் விசில் விட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கையாலேயும் உதிரி ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையாலேயும் பிச்சு போடலாம், இல்லாட்டி நம்ம கட் பண்ணி கூட நம்ம வச்சிடலாம். அந்த மாதிரி மட்டனை வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உதிரி உதிரியாக நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம மட்டனை பிச்சுக்கலாம். அது ஒரு தனியாக ஓரமாக வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் முட்டை சேர்த்துட்டேன். முட்டை சேர்த்து இந்த வெங்காய தக்காளி இந்த முட்டை எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உதிரி உதிரியான மட்டனையும் இதில் சேர்த்துடலாம். மட்டன் வேக வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, உப்பு, லைட்டாக ஆயில் போட்டு மட்டும் நம்ம வேக வச்சா போதும். இல்லாட்டி நம்ம உப்பு சேர்த்து கூட நம்ம வேக வைக்கலாம் மட்டனை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மட்டனு இந்த எக்கு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும், இல்லாட்டி கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரியே இருக்கும், டேஸ்ட் இருக்காது. எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த உப்பு கொடுத்தா தான் அதுக்குள்ளே சுவையை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால இந்த மசாலாவோட நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இதழ் போட்டு நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம ஆற விட்டுறலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி.
பார்த்திங்கன்னா நான் உள்ளடங்கு வச்சு தவாவில் போட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு 3 எக்கு வந்து உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கலக்கி அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மிதமான தீயில வச்சு இதை வந்து நல்லா சுட்டு எடுத்துடலாம். இந்த முர்த்தஃபாவை அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மட்டன் முர்த்தஃபா செம்மையாக இருக்குது. கடையில் வாங்குறதை விட வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டா நிறையா உள்ளடங்கு நிறையா வச்சு நல்லா நம்ம செய்வோம். பட் ஆனால் மெனக்கடணும், அதுதான் இப்போ.